என்னால எப்படிங்க ஊருக்கு போக முடியும்? நான் அவ்ளோ பிரச்சனையில இருக்கேன். பையனுக்கு வந்து உடம்பு சரியில்ல. நான் அவன விட்டுட்டு சின்னதா கொஞ்ச நேரம் வெளியில கூட போக முடியாத நிலைமையில இருக்கேன். காய் வாங்க போகணும்னா கூட பெரிய பையன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டு போறேன். இன்கமிங் கட் பண்ணி வச்சிருந்தேன். கால் வந்துகிட்டே இருந்தது. அதனால அவங்க நம்பர வந்து ஒயிட் லிஸ்ட்ல மாத்தி வச்சேங்க. நம்மள ஏதாவது தப்பா நெனச்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக எங்க அண்ணன சொல்றேன். நேத்து நைட்டு வந்து கால் வந்ததுங்க. நான் அட்டெண்ட் பண்ணேன். எவ்ளோ கேவலமா பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, என்னால இப்ப வர முடியாதுன்றத அடாவடியா, நான் திமிரா அந்த மாரியெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. என்னோட சூழ்நிலைய சொல்லி, நான் பையனுக்காக நான் வர முடியாம இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன விட்டுட்டு நான் இப்ப எப்படி வர்றது அப்படின்னு சாஃப்ட்டா நான் சொல்றேங்க. அவங்க என்ன ரொம்ப அசிங்கமா, என் மனசு உடையிற அளவுக்கு எவ்ளோ மோசமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டாங்கங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, நான் அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஊருக்கு ஒரு தடவ போயிட்டு வரப்ப, அட்லீஸ்ட் அவங்கள வந்து பார்த்துட்டு வரணும். அவங்க எல்லாரையுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு நெனச்சேன். சரி சைன் போட போறப்ப அட்லீஸ்ட் அவங்க எல்லாரையுமே ஒரு தடவ நம்ம பார்க்கலாம்ல. அப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு நெனச்சேன். ஆனா அவங்க வந்து பேசினதுக்கு ஏன் அவங்க வந்து இப்ப பேசணும்? இந்த மாரி சூழ்நிலையில அவங்க பேசாமலே இருந்திருக்கலாம். நம்ம சாகுற வரைக்குமே அவங்க பேசாமலே நம்ம கிட்ட இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமேன்னு நெனைக்கிற அளவுக்கு அவங்க வார்த்தைகள அவ்ளோ காயப்படுத்துற மாரி என்ன அசிங்கப்படுத்தி ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. இது எல்லாமே வந்து நான் சைன் போட இப்போதைக்கு வர முடியலன்ற காரணத்துக்காக தான். எல்லாரும் சொன்னீங்க சைன் போடாதீங்க. ஏதோ ஒண்ணு தள்ளி போகுது பரவாயில்லன்னு. சரி நானும் வந்து சரி இப்போதைக்கு நமக்கு போக முடியல. நம்ம இருப்போம் பார்ப்போம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பையன தாங்க நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இப்போதைக்கு எல்லாத்தையும் விட இப்ப என் பையன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா தெரியறான். அவனுக்கு நான் தான் இருக்கேன். அவனை நான் எப்படியாவது சரி பண்ணி விடணும். அவன் பிரச்சனை வந்து சின்னதா இல்ல, பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப அவனை நான் வந்து எந்த காரணம் கொண்டு விட்டுட்டு நான் எந்த ரிஸ்க்கும் நான் இப்ப எடுக்க முடியாது. இந்த காரணத்துக்காக தான் நான் வேலைக்கு கூட போகாம நான் வீட்ல உட்கார்ந்து நான் இவனை பார்த்துட்டு இருக்கேன். யாரோட உதவியும் இல்லாம நிறையவே நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கைய நான் கடந்து வந்திருக்கேன். இவ்ளோ வருஷம் நான் தனியா போராடிட்டேன். இதுக்கப்புறம் வந்து என்ன வந்து ரொம்ப மோசமா பேசுறப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. கேட்டுக்க முடியல. அப்ப அவங்களோட பிரச்சனை என்ன சைன் போட வரல. அதுக்காக இவ்ளோ பேசுறாங்களா? சரி ஓகே நான் சைன் வந்து போடுறேன். உங்களுக்கு சைன் தானே வேணும். நான் வந்து வாட்ஸ்அப்ல நான் என்னோட ஆதார் கார்டு அனுப்புறேன். நீங்க அத வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைனுக்கு வந்து நான் ஒரு லெட்டர்ல இந்த சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எனக்கு தேவையே கிடையாது. நான் என் அண்ணனே நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் எழுதி உங்களுக்கு நான் சைன் போட்டு குடுக்குறேன். அந்த சைன வந்து நல்லா 10 தடவை நான் ஒரு பேப்பர்ல தனியாவும் சைன் போட்டு தரேன். அதையும் நீங்க வேணா வச்சுக்கோங்க. என்னோட சைன் மாதிரியே கூட நீங்க எங்க போடணும்னாலும் போட்டுக்கோங்க. அந்த லெட்டரை வேணும்னாலும் நீங்க காட்டிக்கங்க. நான் தெளிவாவே உங்களுக்கு லெட்டர் குடுத்துர்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வேற என்ன பண்றது? சொன்னதோட சேர்த்து நைட்டே உட்கார்ந்து ஒரு லெட்டரும் எழுதி அனுப்பிட்டேங்க. அனுப்புறதுக்கு முன்னால அவங்க கிட்ட ஒண்ணு கேட்டேங்க. எனக்கும் அந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி நான் எழுதி லெட்டர் கொடுத்துட்றேன். ஆனா நீங்க வந்து நான் அவங்க பிள்ளையே கிடையாது, உன் தங்கச்சியே கிடையாது அப்படின்னு உங்களால சொல்லி எனக்கு எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறேன். அதுக்கும் உடனே எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. அப்பதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. இந்த மாசம் எனக்கு வந்து பிரச்சனை மட்டும்தான் போகுது. ஒரு பாசிட்டிவா நம்ம ஏதாவது யோசிச்சா கூட நமக்கு இன்னொரு பிரச்சனை வந்து நெகட்டிவா வந்துருது. இந்த பிரச்சனையெல்லாம் நான் கடக்குறேன் பாத்தீங்களா? இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். இதையும் கடந்து நான் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி நான் இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுறேன் பாத்தீங்களா? இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. லெட்டர் வந்து கொடுத்துட்டேன். மனப்பூர்வமா அவருக்கு நான் இத விட்டு கொடுக்குறேன். இதுல நான் என்னைக்குமே உரிமை கோர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் லெட்டர் எழுதி அதுக்கு கீழே சைன் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர்ல ஒரு 10 தடவை என் பேரை போட்டு சைன் பண்ணி நான் கொடுத்திருந்தேன். அது எதுக்காகனா என்னோட நேம் அவங்களுக்கு தேவைப்பட்டது, என் சைன் தேவைப்பட்டதுன்னா அதை அவங்களே கூட்டுக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். அவங்க எந்த காரணம் கொண்டும் என்னோட பிள்ளைங்களுக்கு அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீ நீ தப்பு செஞ்சிருக்க, உனக்கு பேசுறதுக்கே தகுதி கிடையாதுன்றது அவங்க ஃபர்ஸ்ட் நினைக்கிறது. நம்மள பேச விட மாட்டாங்க. நம்மள அந்த பக்கம் போய் நிக்க விட மாட்டாங்க. நான் வந்து இந்த இடத்துல டிமாண்டும் வைக்க முடியாது. காயப்படுத்தி பார்ப்பாங்க. ஆனா இது வரைக்குமே எதையுமே எதிர்பார்க்கல. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதுவே நடக்கல. ஆனா இப்படி பேசி அவங்க இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் வந்து இனி எனக்கு சாகுற வரைக்கும் வலிக்கும். அந்த எங்க அண்ணன் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னைக்குமே கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அதோட நான் எப்படி இருக்க போறேன்? இனி போற காலத்துல அவங்களோட நினைவுகளா வந்து இந்த வார்த்தைகளை தான் நான் சுமந்துகிட்டு இனிமே கடக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். இப்ப சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் தப்பா? இல்ல இன்னைக்கு அவங்க நடந்துக்கிறது தப்பான்னு நீங்களே சொல்லுங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு கஷ்டத்திலேயே அவங்கள எந்த இடத்துலயுமே நான் தொந்தரவும் பண்ணதில்ல. அவங்க அசிங்கம்னு சொல்ற எந்த இடத்துக்கும் நான் போய் நின்னதும் கிடையாது. அவங்கள நான் அதுக்கப்புறம் அசிங்கப்படுத்தவும் இல்லை.
நான் அவங்கள விட்டு ஒதுங்கிதான் நான் இது வரைக்கும் நான் இருந்திருக்கேன். ஆனா ஒரு சொத்துக்காக என்ன அவங்க பிள்ளையே இல்லைன்னு சொன்னாங்க. அது ஆல்ரெடி சொன்னாங்க. அது நான் தப்பு செஞ்சதுக்காக என்ன சொல்றாங்க, என் மேல இருக்கிற கோவத்துல சொன்னாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு காசுக்காக என்னை எவ்வளவு தூரத்துக்கு கேவலமா தூக்கி போட முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி போட்டு பேசிட்டாங்க. இதுக்கு அவங்க பேசாம இருந்திருக்கலாம்ல. பேசாமலே இருந்திருந்தா நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் என் வீட்டு பிரச்சனையை மட்டும்தான் மைண்ட்ல வச்சுட்டு இருந்திருப்பேன். இதுவும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப இது காலம் பூரா எனக்கு வந்து அறுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க பேசினாங்களே, இப்படி நம்மளை காயப்படுத்திட்டாங்களே, இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அதையே நினைச்சிட்டு இருப்பேன். சரி, இதையும் நான் கடந்து போகணும். என்னோட பசங்க மட்டும்தான் என்னோட உலகம், என் பிள்ளைங்க மட்டும்தான் எல்லாமே. அவங்கள தவிர வேற எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு பிள்ளைங்க என்ன பார்த்துப்பாங்கன்றத ஒரு துளி அளவுக்கு கூட நான் நம்பவே இல்லை. ஏன்னா நான் வாழ்க்கையில துரோகம் நிறைய பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் பிள்ளைங்க மட்டும் என்ன பார்த்துப்பாங்கன்னு நான் எப்படி நம்ப முடியும்? அவங்கள பார்த்துக்க கூடிய இடத்துல நான் இருக்கேன். அதை என்னோட கடமையை மட்டும் நான் கரெக்டா செய்யணும்னு நினைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள நான் இனிமேலாவது கஷ்டப்படுத்தாம நல்லபடியா ஆரோக்கியமா நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க நல்லபடியா ஆரோக்கியமா இருந்தாலே போதும். அதுல என்னோட ஆரோக்கியம் எவ்வளவு தொலைஞ்சாலும் அது எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா 25 வயசு வரைக்கும் 2 பேரையும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி விட்டு அவங்கள செட்டில் பண்ணி விட்டுட்டாலே எனக்கு போதும். என்ன இதுல கொடுமையான விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து என்னை தூக்கி போடணும்னா கார்பரேஷன்ல போன் பண்ணி சொல்லணும். நான் இதை என் பிள்ளை கிட்ட, பெரிய பையன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நாளைக்கே அம்மாவுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ யாருக்கு போன் பண்ணணும்னா கார்பரேஷனுக்கு போன் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே பாத்துப்பாங்கடா. ஏன்னா நான் வந்து உனக்கு தெரியாம நீ முழிச்சுட்டு இருக்க கூடாது, அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். நீ எதுவும் நினைச்சுக்காத, இது உடனே நடக்க போறது இல்ல, இதுக்கெல்லாம் பல வருஷம் இருக்கு, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு நான் சொல்லி அந்த விஷயத்த சொன்னேன். என் பையன் மனசை உடைக்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லலைங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம எப்படி வாழ்றோன்னே அவங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் பாத்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு இனிமே கிடைக்க போற சொந்தம். அந்த மாதிரிதான் ஒரு லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். டெய்லியுமே வந்து இப்படி கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். இதை விட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அது எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை பார்த்துதான் நம்ம கஷ்டம் வந்து பரவாயில்லன்னு நினைச்சு நான் ஒவ்வொரு நாளுமே கடந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப எமோஷனலா இருந்ததுனால மூச்சு விடாம பேசிட்டேன். ஆனா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இந்த மாதிரி பேசினதுனால. எதுக்காக உங்களை பார்க்கலைன்னா கூட உங்களை நான் இவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா இப்போதைக்கு எனக்கு யாருமே இல்லை அப்படின்றப்போ நீங்க மட்டும்தான் எனக்கு பெருசா இருக்கீங்க, நம்பிக்கையா இருக்கீங்க. அதனாலதான் நான் உங்களை வந்து ரொம்ப பெருசா நினைக்கிறேன், உயர்வா நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லணும்னா, நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பாத்தீங்களா, என்ன வந்து ஃபியூச்சர்ல என்னோட இறுதி காரியம் கூட கார்பரேஷன் தான் செய்யணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் சில நேரங்கள்ல ரொம்ப உடைஞ்சு போயிருவேன். நான் வாழ்வேன். எதுக்கு வாழ்வேன் தெரியுமா? எல்லார் முன்னாலையும் என்னோட 2 பிள்ளைங்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு, ஒரு சூப்பரா படிக்க வச்சு, ஒரு நல்ல போஸ்டிங்ல அவங்க 2 பேரையும் உட்கார வச்சுட்டு தாங்க நான் சாவேன். அப்படி ஒரு நிலைமையை நான் பார்க்காம நான் கண்டிப்பா சாக மாட்டேன். எல்லார்கிட்டையும் நான் யாருன்னு காட்டுறதுக்கு அந்த ஒரு விஷயத்த தான் நான் செஞ்சு காட்ட முடியும். அதுதான் என்னோட சாதனையாவும் இருக்கும். அதனால நான் அதை கண்டிப்பா செய்வேன். என் பையனுக்கு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. இன்னும் ஒரு 5 days தான் இருக்கு. நீங்க ப்ரேயர் பண்ணிக்கங்க. கண்டிப்பா அவனுக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.